கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்மை எதுவும் அணுகாது என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். அல்லேலூயா. எதுவும் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை அணுகாது என்று நமக்கு வாக்குத்தத்தம் தந்த பின்னரும் கூட பல தேவ பிள்ளைகள் எதுவாவது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துருமோ, இல்லை எதுவும் நடக்காமல் போய்விடுமோ என்கிற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நிறைய பேரை பார்க்க முடிகிறது. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே நம்மிடம் காணப்படுகிற தைரியம்தான். தைரியம் எப்படி வரும்? அவர் நமக்கு அளித்த பலத்தின் அடிப்படையில் நமக்கு தைரியம் வரும். அப்போ நாம் பலனை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். தைரியமா இல்லை, பயப்படுகிறோம் அப்படின்னா நாம் தைரியமாக இல்லை, நாம் அவரிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள். அவர் மேல் வைத்த விசுவாசத்தின் அடிப்படையில், அவர் மேல் வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். தைரியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் பலப்படவில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? அவர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் குறைவு என்று பொருள். அதனால தேவ பிள்ளைகளே, முதலாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மிடம் ஒரு காரியத்தை ஒப்புவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதை செய்வதற்குரிய பலனை நமக்கு தந்திருக்கிறார். தைரியமாக நாம் செயல்பட வேண்டும். இதுவும் நடந்து விடுமோ, இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமோ என்கிற பயம் நமக்கு தேவையே கிடையாது. அதை நம்மிடமிருந்து எடுத்து போட வேண்டும். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அவர் அனுமதிக்காம, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 1 நாளாகமம் 19:13 வாசிக்கிறோம், தைரியமாயிரு. இது யோவாப் அபிசாயி அவருடைய சகோதரனுக்கு சொல்றாரு. முக்கியமான ஒரு பிரச்சனையில, ஒரு போர் யுத்தத்தில் அவர் சொல்றாரு, தைரியமா இரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதனால நம்மள என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும். கர்த்தர் நம்மோடு. ஆமென். அல்லேலூயா.